அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோங்க. பட்ஜெட் 2025-26ல் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. முக்கியமாக இன்கம் டேக்ஸ் சம்பந்தமான மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு. ஸோ அது பற்றி தான் பார்க்க போகிறோம். 12 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கினா டேக்ஸ் வந்து 10% இல்லை 15% கட்டணுமா கட்ட வேணாமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஒரு சில விஷயங்கள் நீங்கள் நேற்றுலேருந்து கேள்விப்பட்டதாக கூட இருக்கலாம். பட் அது எல்லாமே வச்சு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக வந்து வீடியோ பாருங்கள். ஸோ இன்கம் அப் டு 12 lakhs வந்துட்டு ஜீரோ டேக்ஸ் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல நான் இதை வந்து கிளியராக சொல்லிடுறேன். நியூ டேக்ஸ் ரெஜிம் எடுத்தால் தான் உங்களுக்கு இந்த ஜீரோ டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து அப்ளை ஆகும் 12 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு. ஓகே, இந்த நியூ டேக்ஸ் ஸ்லாப் அப்படிங்கிறது வந்துட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நியூ டேக்ஸ் ரெஜிம் எடுக்கிறவங்களுக்கு தான் அப்ளை இருக்குது. ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை பற்றி ஃபினான்ஸ் மினிஸ்டர் எதுவுமே இது வரைக்கும் பேசலை. அதனால் நியூ டேக்ஸ் ரெஜிமில் என்னென்ன ஸ்லாப் இருக்குன்னு மட்டும் பார்த்துடலாம். 0 to 4 lakhs உங்களுக்கு இன்கம் வருதுன்னா 0% டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4லேருந்து 8 லட்சம் ரூபா உங்களுக்கு இன்கம் வருது, அதாவது வருமானம் வருது அப்படின்னா 5% டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 8லேருந்து 12 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் வருதுன்னா 10% அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 12லேருந்து 16 lakhs நீங்கள் இன்கம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய டேக்ஸ் ஸ்லாப் வந்து பார்த்துட்டிங்கன்னா 15%. அதுவே 16 to 20 lakhs நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% டேக்ஸு. 20லேருந்து 24 லட்சம் உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா 25%. 24 லட்சத்துக்கு மேலே நீங்கள் ஒரு வருடத்துக்கு வருமானம் வருது அப்படிங்கிறப்போ 30% டேக்ஸ் பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 12 லட்சம் வரைக்கும் வாங்குறவங்களுக்கு 10% வரைக்கும் டேக்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஆனால் ஜீரோ டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கும் எனக்கு பயங்கர கான்ட்ராடிக்ஷனாக இருக்குது. எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான கேல்குலேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த டேக்ஸ் ஸ்லாப்லாம் யாருக்கு வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 லட்சம் வரைக்கும் 10% வரைக்கும்லாம் டேக்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த டேக்ஸ் ஸ்லாப் யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னா சேலரிடு எம்ப்ளாயிஸ்க்கு அப்ளை ஆகாதுங்க. நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இருக்குது கன்ஃபார்மாக எல்லாருக்குமே. ஆனால் நீங்கள் 12 லட்சம் ரூபாய் சேலரிடு எம்ப்ளாயாக இருக்கிறப்போ டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை. அதுவே 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவதுல வருமானம் வருதுன்னா, அதாவது ஸ்டாக்ஸ் மூலமாக உங்களுக்கு வருமானம் வருது, ஏதாவது ஒரு வீடு விற்கிறீங்க, நிலத்தை விற்கிறீங்க, அதெல்லாம் உங்களுடைய முதலீடு. ஓகேங்களா, அந்த முதலீட்டை விற்கிறீங்க அப்படின்னா அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்திற்கு உங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருதுன்னா டேக்ஸ் கண்டிப்பாக 10% அப்படிங்கிறத பே பண்ணும். அதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஓகேங்களா, இது சேலரிடு எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான் நோ டேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அது வந்து கிளியர் ஆகிக்கோங்க. இப்போது சேலரிடு எம்ப்ளாயிஸ்மே வந்து ஒரு சில டவுட்ஸில் இருப்பீங்க. அந்த டவுட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா கிளியர் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஒரு முதல்ல 8 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு சம்பளம் வாங்குறீங்கன்னா 2024 டேக்ஸாக வந்து நீங்கள் 30,000 ரூபா பே பண்ணணும். அதுவே இப்போ எடுத்துட்டிங்க அப்படின்னா 8 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு 10% டேக்ஸை குறைச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் எடுத்துட்டிங்கன்னா டேக்ஸ் அமௌண்ட் 20,000 ரூபாயை முதல்ல குறைஞ்சது. ஸோ இதில் டேக்ஸ் பெனிஃபிட் பேஸ்ட் ஆன் ஸ்லாப் மாற்றம், அதாவது டேக்ஸை குறைச்சிருக்காங்க இல்லையா, அந்த அடிப்படையிலே பார்க்குறப்ப உங்களுக்கு 10,000 ரூபா வந்து லாபம் வருது. ஓகேங்களா, அதுவே நீங்கள் ரிபேட் பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லாங்க. ரிபேட் அப்படிங்கிறது நத்திங் பட் டிஸ்கவுண்ட் தான். அதாவது ஒரு பொருளை வாங்க போகிறோன்னா இதில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த அமௌண்ட் பே பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்கிறது தானே, ஒரு 10% நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்கிறது தான் டிஸ்கவுண்ட்டு. ரிபேட் அப்படிங்கிறதும் அதுவே. ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறீங்களோ, அதாவது 8 லட்ச ரூபா வரைக்கும் வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு ரிபேட் பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் 20,000 ரூபா வரைக்கும் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லைன்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து 20,000 ரூபாய். ஸோ ஆக மொத்தத்தில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டும் 20,000 ரூபாய் தான். ஆனால் உங்களுக்கு டேக்ஸ் பே பண்ண வேணான்னு கவர்மெண்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதும் 20,000, ரெண்டும் டேலி ஆகிடுது. அதில் ஒரு 20,000 ரூபாய் சேவ் ஆகுது. அதே போல் டேக்ஸ் ஸ்லாப் பெனிஃபிட்டால் ஒரு 10,000 ரூபான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு 30,000 ரூபாய் பெனிஃபிட் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் கால்குலேட் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் ஒரு 12 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா 2024 நியூ டேக்ஸ் ரெஜிம் எடுத்திருந்தீங்கன்னா 80,000 ரூபாய் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே 2025 உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஸ்லாப்க்கு 10% தான் டேக்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இதனால் உங்களுடைய டேக்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது 60,000 ரூபாயாக குறைஞ்சிருது. ஓகேங்களா, நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக வரும் பட்சத்தில் 60,000 தான் பண்ணணும். ஆனால் கவர்மெண்ட் 60,000 நான் வந்துட்டு
டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க, ரிபேட். ஓகேங்களா? ஸோ பெனிஃபிட் எடுத்துட்டிங்கன்னா 80,000லேருந்து 60,000 ரூபாவாக குறைஞ்சதில் இது 20,000 அண்ட் டிஸ்கவுண்ட் 60,000, மொத்தம் 80,000 நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை. டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் அப்படிங்கிறது 60,000, பெனிஃபிட் அப்படிங்கிறது 60,000 வரங்காட்டிக்கு உங்களுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. மாதம் நீங்கள் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. ஓகேங்களா? கிராஸ் இன்கம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நெட் இன்கம் 1,00,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக வந்துடும். ஓகேங்களா? கையில் 1,00,000 வாங்குறவங்கள சொல்லலை, மொத்தமாக உங்களுடைய பே ஸ்லிப்பில் வந்து 12 லட்சம் அப்படின்ற ரவுண்டப்பாக போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜீரோ டேக்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம், நோ டவுட். நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டும் கவர்மெண்ட் கொடுக்குற டிஸ்கவுண்ட்டும் அதாவது ரிபேட்டும் ஒரே அளவுக்கு இருக்குது. இதை தான் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போது கம்மிங் டு த பாயிண்ட், 12 லட்சத்துக்கு மேலே சேலரி வாங்கினா எவ்வளோ டேக்ஸ் பண்ணணும்னு தெரியணும் இல்லைங்களா? அது வந்து பார்த்துடலாம். 12,75,000 வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடியவங்களுக்கு வருடத்திற்கு உங்களுக்கு ஜீரோ டேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு 12,65,000 ரூபாய் நீங்கள் வருடத்திற்கு வருமானம் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிறது 75,000 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? முதல்ல இருந்ததை விட அதிகமாக்கி இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 75,000 ரூபாய் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆகிறப்போ உங்களுக்கு டேக்ஸபிள் இன்கமாக வந்து 11,90,000 ரூபாய் வந்துடுது. ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக எடுத்துருவாங்க. அது போக உங்களுக்கு டேக்ஸபிள் இன்கம்குள்ளே வர்றது 11,90,000 ரூபாய். எகெயின் நீங்கள் 12 லட்சம் உள்ள ஸ்லாபுக்குள்ளே வந்துடுறீங்க. ஸோ டேக்ஸபிள் இன்கம் 11,90,000 அப்படிங்கிறப்போ டேக்ஸ் ரிபேட் அப்படிங்கிறது உங்களுக்கு 12 லட்சத்துக்கு உள்ளே இருக்கிறப்போ கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இங்கே டேக்ஸ் ரிபேட் அப்படிங்கிறது உங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. டேக்ஸ் அமௌண்ட்டும் 50,000 தான் வரும். ஸோ ரெண்டையும் வந்து டேலி பண்ணி பார்த்தோம்னா அதாவது டிஸ்கவுண்ட்டும் 50,000, டேக்ஸ் பே பண்ண வேண்டியது 50,000 அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் அமௌண்ட் வந்து ஜீரோவாக வந்துடுது. ஸோ 12,65,000 அல்லது 75,000 வாங்கினாலும் கூட ஓகேங்களா, இதுதான் வந்து வருது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 2க்கு வருவோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. 12,85,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நான் மொத்தமாக வருமானம் வருது. அப்போது எனக்கு எவ்வளோ டேக்ஸ் இருக்கும், நான் மொத்தமாக டேக்ஸ் பே பண்ணுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ 12,85,000ல் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போயிடுச்சுன்னா அதாவது 75,000 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 12,10,000 ரூபாய் வருது. ஜஸ்ட்டு 10,000 ரூபாய் அதிகமாகறங்காட்டிக்கு நான் ஃபுல் அமௌண்ட் அதாவது டேக்ஸ் அமௌண்ட்டான 61,500 ரூபாய் கட்டணுமா? 60,000க்கு மேலே வந்துடுது இல்லைங்களா? ஸோ 60,000 வரைக்கும் தான் உங்களுக்கு ரிபேட் அதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே கொடுக்கல, ரைட்டுங்களா? ஸோ 61,500 முழுசாக கட்டணுமா அப்படின்னா இல்லை. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டு தான் கிளியர் கால்குலேஷனாக உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். எக்ஸ்ட்ரா இன்கம் உங்களுக்கு எவ்வளோ வருதுங்க? டேக்ஸ் ஸ்லாபு 12 லட்சம். ஓகேங்களா? அதை விட ஜாஸ்தியாக உங்களுக்கு 10,000 ரூபாய் தான் வருமானம் வருது. அதுக்கோசரம் நான் மொத்த அமௌண்ட்டும் கட்டணுமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும் இல்லைங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேக்ஸ் அமௌண்ட்டு ஆக்சுவலாக உங்களுடைய 12,10,000க்கு 61,500 ரூபாய் நீங்கள் கட்டணும். ஆனால் எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படிங்கிறது இந்த ஜஸ்ட்டு ஒரு 10,000 ரூபாய் தான் வருது. ஓகேங்களா? ஸோ டேக்ஸ் அமௌண்ட்டையும் எக்ஸ்ட்ரா இன்கமையும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்கம் உங்களோட டேக்ஸ் பே பண்ணுற அமௌண்ட்டை விட ரொம்ப கம்மி. அப்போது உங்களுக்கு வந்து இதில் நஷ்டம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ இந்த இடத்துல தான் இந்த மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிறது அப்ளை ஆகுது. எப்போவுமே டேக்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது அதிகமாகவும் உங்களுடைய வருமானம் அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்னு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது இல்லைங்களா, அது வந்து கம்மியாகவும் இருக்குன்னா இது எல்லா இடத்துக்கும் அப்ளை ஆகும். அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மார்ஜினல் ரிலீஃப் பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணி டேக்ஸ் அமௌண்ட் எடுப்பாங்க. ஸோ மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ? 61,500 ரூபாய். உங்களுடைய ஆக்சுவலாக வந்து ஒரு 10,000 ரூபாய் ஜாஸ்தி இருக்குது இல்லைங்களா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு 51,500 ரூபாய் தான் வருது. ஸோ ஃபைனல் டேக்ஸ் கால்குலேஷன் இங்கே தான் வருது. ஸோ ரியலாக நீங்கள் பே பண்ண வேண்டிய 61,500 ரூபாயிலிருந்து அந்த 51,500 மைனஸ் பண்ணால் என்ன அமௌண்ட் வருது? 10,000 ரூபாய் வருது. மார்ஜினல் ரிலீஃப் போக டேக்ஸ் அமௌண்ட்டுங்கிறது வெறும் 10,000 ரூபாய் தான். எஜுகேஷனல் செஸ் அப்படிங்கிறது 4% போடுறாங்க, அதுக்கு 400 ரூபாய். டேக்ஸ் அமௌண்ட்டில் 4% அப்படிங்கிறது 400 ரூபாய். ஸோ 10,400 ரூபாய் தான் நீங்கள் பே பண்ணணும். ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய எக்ஸ்ட்ரா இன்கம்மாக இருக்கு இல்லையா அந்த 10,000 ரூபாய்,
அது ப்ளஸ் ஒரு 400 ரூபாய் சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே கால்குலேஷனை இப்போ நான் 12,95,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 12,20,000 ரூபாய்க்குள்ளே வருவீங்க. கரெக்டாங்க? ஸோ 12,20,000 ரூபாங்கிறது ஆப்வியஸாக 61,000 62,000 ரூபாய் கம்பேர் பண்ணுறப்போ கம்மியான அமௌண்ட்டு. அதுக்கும் இதே மாதிரி தான் மார்ஜினல் ரிலீஃப் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக தான் வரும். கிட்டத்தட்ட 20,800 ரூபாய் மாதிரி வரும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து விஷயம். நீங்கள் வந்து 12 லட்சத்துக்கு மேலே கிட்டத்தட்ட 13 லட்சம் பக்கம் சம்பளம் வாங்கினாலும் ஓகேங்களா, உங்களுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது படுபயங்கரமாக போகுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. பயப்பட வேண்டியதில்லை. 60,000 80,000 டேக்ஸ் பே பண்ணணுமானா இல்லை. இது இல்லாமல் டேக்ஸ் பே பண்ணாமல் நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, என்பிஎஸ் அது இதுன்னெலாம். ஸோ என்பிஎஸ்ல வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நியூ டேக்ஸ் ரெஜிம்லையுமே தாராளமாக நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது ஒரு சில விஷயங்கள். ஸோ எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் டேக்ஸ் கால்குலேஷன் மட்டும் பண்ணி பார்க்குறப்போ எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மார்ஜினல் ரிலீஃப்னா என்ன, ரிபேட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏமாந்துடாதீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியணும். அதே சமயம் ரொம்ப டேக்ஸ் பே பண்ணணும்னு பயந்துக்கவும் வேண்டாம். ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி இதை தான் நான் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர் அப்படின்னே இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாவே நிறைய விஷயங்கள் வந்து கிளியராக வந்துடும். நீங்கள் எந்த இதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நீங்கள் போட்டு பார்க்கலாம். எதுவுமே இல்லைனாலும் நான் எவ்வளோ டேக்ஸ் பண்ணணும்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதும் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ அதன் மூலமாக உங்களுடைய பணம் அப்படிங்கிறது உங்களுக்காக வேலை செய்ய வைக்கலாம். ஸோ நான் முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னு நான் நினச்சேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.